புதுக்கோட்டையில் டைல்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த 5 பேர் கார் ஒன்றில் திருமயம் நோக்கி சென்றனர். திருமயம் பாம்பாற்று பாலத்தில் கார் சென்றபோது எதிரே தேவக்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இதில் அப்பளம் போல நொறுங்கிய காரில் இருந்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். கணேசன் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். உடல்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த திருமயம் போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று மற்றொரு விபத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த சேர்ந்தமரம் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக், விஜய் ஆகியோர் உயிரிழந்தனர். கேரளாவுக்கு வியாபாரத்திற்காக சென்ற அவர்கள் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் வந்த வாகனம் தமிழக எல்லையான புளியரை அருகே வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மலைக்குடிப்பட்டி அருகே இன்று அதிகாலை சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மதுரையிலிருந்து வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த பேருந்து நடத்துனர் தஞ்சையை சேர்ந்த சுப்பிரமணியன் உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்து குறித்து திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.